கில்லி, தீனா, பில்லா இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து எல்லாருமே வந்து விஜய் ஃபேன்ஸும் சரி, அஜித் ஃபேன்ஸும் சரி, எந்த படம் வந்து அடிச்சு காட்டுன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசூல் சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே வந்து கில்லி படத்தோட வசூல் என்ன, தீனா படத்தோட வசூல் நிலவரம் என்ன? கில்லி படம் வந்து ரீரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் போதே நம்ம வந்து பேசும்போது கில்லி படத்துடைய வசூலை வந்து பில்லாவோ இல்லை வந்து தீனா படமோ வந்து பீட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து கில்லி படம் அப்படின்றது ஒரு பியூர் மேஜிக். கில்லி படத்தில் வந்து எல்லா எலமெண்ட்ஸ் இருக்குது. விஜயினுடைய காமெடி சென்ஸ் வந்து அந்த படத்தில் தான் ரொம்ப வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக அதை வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதுக்கு பிறகு குழந்தைகள்லேருந்து இளைஞர்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் கில்லி படத்தில் இருந்தது. ஆனால் தீனாவோ பில்லாவோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய படம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம பில்லாவோ தீனாவோ இந்த ரெண்டு படங்களுடைய வசூல் வந்து கில்லி படத்துடைய வசூலை நெருங்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ நிலவரம் இருக்குது. இப்போ தெரிந்தவர்கள்ட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கில்லி படம் கிட்டத்தட்ட வந்து முதல் வாரத்திலே ஒரு 11 கோடிக்கு மேலே வந்து அது எடுத்துருச்சு. அதே மாதிரி 2 வாரங்கள் முடிவில் வந்து 20 கோடியை நெருக்கி அது வந்துருச்சு. ஓவராலாக ஆல் இண்டியா கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 20 கோடிக்கு மேலாக அதனுடைய கலெக்ஷன் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து ஒரு 250 திரையரங்குகளில் நியர்பை 250 திரையரங்குகளில் வந்து கில்லி படம் போடப்பட்டது. ஆனால் அதே மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து பில்லாவுக்கோ தீனா படங்களுக்கோ கிடைக்கல அப்படின்றது தான் உண்மையான கள நிலவரமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து க்ளோஸாக அந்த 2 படங்களுடைய ரீரிலீஸை வந்து பார்த்தீங்கன்னா, மே 1 அஜித்துடைய பிறந்த நாள் அன்னைக்கு பில்லாவும் தீனாவும் ரிலீஸ் ஆச்சு. அந்த நாள் மட்டும்தான் பெரிய ஒரு அட்ராக்ஷன் வந்து இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுக்கடுத்த நாட்களில் வந்து இந்த 2 படங்களுக்கும் ஆடியன்ஸ் போனதை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய திரையரங்குகள்லேருந்து இந்த படங்களை வந்து எடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் பில்லாவுக்கு வந்து பெரிய ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. தீனாவுக்கு கிடைச்ச அட்ராக்ஷன் கூட பில்லாவுக்கு கிடைக்கல அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மே 1 நம்ம பேசும்போது கூட சொல்லியிருந்தோம், தீனாவை பார்த்தோம்னா தீனாவை வந்து ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாடினாங்க. தீனா படத்தில் தான் அஜித்துக்கு தலன்ற பேரே வந்து வந்தது. முருகதாஸ் அந்த படத்தை வந்து அஜித்துடைய ரசிகர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே வச்சு அதை பண்ணியிருப்பார். எப்படி துப்பாக்கி படம் இன்றைக்கும் ஒரு கல்ட் ஃபில்மாக இருக்கும், அதே மாதிரியாக தீனா படம் அப்படின்றது அஜித்துக்கு எப்பயுமே வந்து ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்க்க முடிந்தது. அதனால தான் பில்லாவோட தீனா படத்தை வந்து பெரிய அளவில் ரசிகர்கள் கொண்டாடினாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜித்தை பொறுத்தவரையில் அஜித்துடைய ரசிகர்கள் முதல் நாள்லேயே கொண்டாடி தீர்த்துருவாங்க. அடுத்தடுத்த நாட்களில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்றது அஜித்துக்கு மிக மிக குறைவு. ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைகளுடைய வருகை அப்படின்றது திரையரங்குக்கு அஜித் படத்தை பொறுத்தவரையில் மிக மிக குறைவு. அதனால அந்த சேச்சுரேஷன் அப்படின்றது நடந்துருச்சு என்ற விஷயத்தை பார்க்க முடியும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த காஞ்சனா படம், இந்த முனி படம் இதை வந்து ரீரிலீஸ் பண்ணால் கூட ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே போய் பார்ப்பாங்க. இந்த கில்லி படம் வந்து விஜய்க்காகலாம் ஒன்றும் போய் பார்க்கல. இந்த படத்தை வந்து நிறைய பேர் டிவியில் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண தரணி, டிஓபி, மியூசிக் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாம் போனாங்க தவிர்த்து விஜய்க்காகலாம் ஒன்றும் போகல. ஏன்னா இதே மாதிரி விஜய் படம் வந்து ஒரு தடவை ரிலீஸ் ஆனப்போ கூட பெரிய பெரிய ஆடியன்ஸ் யாரும் போகவே கிடையாது. அதனால இந்த படம் வந்து ஒரு கில்லி ஃபேன்ஸ், ஒரு டேரக்டருக்கான ஃபேன்ஸ் தான் போய் என்ஜாய் பண்ண படமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சக்ஸஸ் ஹாஸ் மெனி ஃபாதர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இந்த கில்லி படத்தை பொறுத்தவரையில் அந்த வெற்றி அப்படின்றது எல்லாத்துக்குமானது. அது விஜய்க்கு மட்டும்தான் அது அப்படின்றது மாதிரி நம்ம கிரெடிட் கொடுத்துட முடியாது. உண்மையிலே ஆடியன்ஸ் நினைக்கிறதும் சரிதான். அந்த படத்துடைய இயக்குனர் தில் தூள் கில்லி அப்படின்னு தொடர்ச்சியாக வெற்றி படங்களை கொடுத்தார் தரணி. அவருடைய அந்த ஃபில்ம் மேக்கிங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. விஜய்க்கு அது நல்ல தீனி போட்டது. இப்போ அந்த ஒக்குடு படத்தையும் கில்லி படத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தமிழ் வெர்ஷனில் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. விஜயை வந்து இன்னும் ரொம்ப கன்வின்சிங்காக வந்து ஃபேமிலி மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எலமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அதை வந்து அது சரியாக அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார். சினிமோட்டோகிராஃபியும் நல்லாயிருக்கும். அதில் இருக்கக்கூடிய சாங்ஸுமே பெரிய ஹிட்டு. எல்லா எலமெண்ட்ஸும் சேர்ந்து தான் அது ஒரு பியூர் மேஜிக்காக மாற்றிருக்கு. விஜய் ரசிகர்கள் மட்டும் இந்த படத்தை போய் பார்த்துருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இவ்வளோ பெரிய ஒரு மேஜிக், இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ரீரிலீஸ்க்கான வெற்றி அப்படின்றது சாத்தியமாக நடந்திருக்கு. விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான் அதுக்கு காரணம் அப்படின்னு உரிமை கொண்டாடுறது சரியான ஒன்றா இருக்காது. விஜயினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஜூன் 21 வந்து வில்லு படம் வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. குறிப்பாக வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. விஜயுடைய பிறந்த நாள் அன்னைக்கு துப்பாக்கியை ரீரிலீஸ் பண்ணணுன்னாங்க, அதே மாதிரி வேட்டைக்காரனை ரீரிலீஸ் பண்ணணும், போக்கிரியை ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் இருந்தது. இப்போ வில்லு படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் டிமாண்ட் வச்சாங்க. இப்போ வில்லு படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. நிச்சயமாக விஜய் ஃபேன்ஸை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய ட்ரீட்டு தான். ஆனால்
வில்லு படத்துலையுமே வந்து சாங்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து விஜயினுடைய அந்த காமெடி சென்ஸ் வித் நயன்தாரா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அந்த படம் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் படம் ரிலீஸ் ஆனப்போ பெரிய அளவில் அது வந்து ஓடல், ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக இல்லை. போக்கிரி தந்த அளவுக்கு பிரபுதேவா விஜய் காம்போவில் வந்து வில்லு படம் இல்லை அப்படின்றது உண்மை. ஆனால் நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா விஜய், பிரகாஷ் ராஜ் அந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் அப்படின்றது வில்லு படத்துலையுமே இருந்தது. ஆமாம், வடிவேல் அப்படின்ற காம்போ இருந்தது. ஸோ அதனால் திருப்பி ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நம்ம ரசிகர்களுடைய மைண்ட் செட் மூடு எதையுமே நம்ம பல்ஸ் பண்ண முடியாதுல்ல. எப்படி கில்லியில் ஒரு மேஜிக் நடந்ததோ அதே மாதிரியான மேஜிக் வில்லுலையும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான எலமெண்ட்ஸும் வில்லு படத்தில் இருக்குது. ஏன்னா விஜய் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு படம் நடிச்சார்னா அதுக்கு அடுத்த படம் வந்து அந்த படத்தை தாண்டி வசூல் செஞ்சுருக்கும். அதேமாதிரி ரீரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் நம்பர் 1ல் இருக்குது. அதே மாதிரி இந்த வில்லு படமும் வந்து பார்த்தீங்கன்னா கில்லி படத்தை தாண்டுமான்னு நம்ம பொறுத்தோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் ஸ்டேச்சரை வந்து நம்ம அன்னைக்கு இருந்த விஜய் ஸ்டேச்சரோட கம்பேர் பண்ண முடியாது. அன்னைக்கு வந்து விஜய் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். ஆனால் இன்னைக்கு வந்து அவர் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கார். அவர் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கார். அப்படின்றது தான் அவருடைய வசூல் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. எப்போ அவர் வந்து துப்பாக்கி படம் முருகதாஸோட பண்ண ஆரம்பித்தாரோ அப்போலேருந்து அவருடைய கிராஃப் அப்படின்றது படத்துக்கு படம் வந்து வேரி ஆகிட்டே இருந்தது. பெரிய அளவில் அவருடைய மார்க்கெட் வந்து உயர்ந்தது. ஃப்ளாப் இடையில பார்த்தோம் அப்படின்னா புலின்ற படம் மட்டும்தான் அவருக்கு வந்து ஃப்ளாப்பு, அது பெரிய அளவில் ஓடலை. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்துக்கு படம் விஜயனுடைய அந்த கரியர் கிராஃப் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. அது வந்து பியூர் மேஜிக்னு தான் அதை நம்ம திருப்பி சொல்லணும். அது மற்ற நடிகர்களுக்கு நடந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஒரு படம் ஹிட்டு கொடுப்பாங்க, ஒரு படம் ஃப்ளாப் கொடுப்பாங்க, அப்படியே அவங்களுடைய மார்க்கெட் டவுன் ஆகும். திருப்பி அவங்க வந்து பேசுபொருளாகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் விஜயை பொறுத்தவரையில் இன்னமும் அவர் வந்து பெரிய பேசுபொருளாக இருக்கார். அவருடைய அடுத்த படம் என்னவாக இருக்கும், அவருடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் என்னவாக இருக்கும் அப்படின்றதே இன்றைக்கி வந்து பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இல்லை அவர் இப்போ நடிச்சிட்டு இருக்கக்கூடிய தளபதி 68 போஸ்ட் எப்போ வரும் அப்படின்ற காத்திருப்பு அப்படின்றது ரசிகர்கள்ட்ட இருக்குது. இன்றைக்கி அவர் வெளியே வந்தாலே செய்தி அந்த மாதிரியான ஒரு உயரத்துக்கு அவர் போயிட்டாரு. குறிப்பாக ரசிகர்களுடைய பெனட்ரேஷன், ஃபேமிலி ஆடியன்ஸுடைய பெனட்ரேஷன் அப்படின்றது எந்த ஹீரோவுக்குமே கிடையாது. அது வந்து விஜய்க்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் விஜயனுடைய படங்களை திருப்பி திருப்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவர் பற்றியான டாக்ஸ்ன்றது இருக்குல்ல. இப்போ இந்த சினிமா ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கில்லி படம் ரிலீஸ் ஆனிச்சு, அது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. பில்லா, தீனா இது எல்லாமே கேங்ஸ்டரான ஒரு படம். அதே மாதிரி தான் அரண்மனை 4 படமும் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்குது. இந்த ஆடியன்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் நல்ல காமெடி டான்ஸ் அந்த மாதிரி இருந்தாலே தமிழ் சினிமாவில் வந்து மேக்ஸிமம் போய் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ அரண்மனையே கிட்டத்தட்ட 2 நாள் வந்து 12 கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சில நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி படத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட் வரும்போது ஆக்ஷன் வைலன்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது தமிழ் ஆடியன்ஸ் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு இந்த படத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. ஜானர் படங்களை மட்டுமே வந்து திரையரங்குக்கு போய் மக்கள் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் மிக மிக குறைவு. அது யார் பார்ப்பாங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் வந்து போய் பார்ப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் போய் பார்ப்பாங்க. இன்றைக்கி நிறையா வந்து ஹாலிவுட் படங்கள் பார்க்குறாங்க, மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய படங்கள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஜானரில் தமிழில் வந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி போய் பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு கணிசமாக இருக்குது. ஆனால் பெரும்பாலும் இன்னைக்கு தியேட்டருக்கு போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய ஆடியன்ஸாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தரை விட்டுட்டு படத்துக்கு போக மாட்டாங்க. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த 5 பேர்த்தையும் கூட்டிகிட்டு தான் படத்துக்கு போவாங்க. அப்படியே இல்லைனாலும் அங்கே வந்து ஒரு 2-3 பேர் லைக் மைண்டட் பீப்புள் இருப்பாங்க, அந்த 3 பேர்த்த கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி தான் வந்து படத்துக்கு திரையரங்குக்கு போகிறாங்களே தவிர ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஃபேமிலியிலேருந்து போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கைன்றது மிக மிக குறைவு. அப்படி பார்க்கும்போது ஃபேமிலி சப்ஜெக்டாக அது ஃபேமிலியை என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுதான் பெரிய அளவில் கலெக்ட் பண்ணும். அதுக்கு தான் வந்து வரவேற்பு அப்படின்றது ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஜானர் படங்களை பொறுத்தவரையில் ஒரு 1-2 நாள் இல்லை ஒரு வாரம் வந்து அதுக்கான அட்ராக்ஷன் இருக்கும். இப்போ ரொம்ப சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு நல்ல டாக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு வாரம் இல்லைன்னா 1 டே தான் அதுக்கு அதை தாண்டி வந்து அது வந்து ஓடிடியில் தான் நம்ம பார்த்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர தியேட்டருக்கு ஒரு படம் வரணும், தியேட்டரில் வந்து ஒரு படம் கொண்டாடப்படணும் அப்படின்னா அது ஃபேமிலி சப்ஜெக்டாக இல்லை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு தீனி அதில் இருந்தால் மட்டும்தான், கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கலெக்ஷன் எடுக்கும், இல்லைன்னா எடுக்காது.